ரம்புக்கனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கேகாலை பிரதேசத்திற்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி KP கீர்த்தி ரத்ன குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாராயண்பிட்டி காவல்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ரம்புக்கனையில் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்த மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிகளை கைது செய்து மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கேகாலை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரட்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று ஆலோசனை வழங்கினார். இதற்கமைய கேகாலை பிரதேசத்திற்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி KP கீர்த்தி ரத்ன கைது செய்யப்பட்டதாக சிரேஷ்ட காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய குழுவில் இருந்த 3 காவல்துறை உத்தியோகத்தர்களும் கண்டி குண்டசாலை பகுதியில் வைத்து நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சம்பவம் குறித்து தொடர்ந்தும் செயற்படுவதாக சிரேஷ்ட காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். ரம்புக்கனையில் எரிபொருள் விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கும் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்று முக்கிய பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியுடன் மாத்திரமே சந்திப்பை நடத்த முடியும் என்று தாங்கள் அறிவித்திருப்பதாக 40 பேர் கொண்ட சுயாதீன நாடாளுமன்ற அணியின் சார்பில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் நேற்று தெரிவித்திருந்தார். முன்னதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேன் ராகவன் மற்றும் சாந்த பண்டார ஆகியோர் ராஜாங்க அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை என்ற தீர்மானத்தை சுதந்திர கட்சி எடுத்திருந்தது. எனினும் நாட்டின் தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த பேச்சுவார்த்தையின் அவசியம் கருதி அதில் கலந்து கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். தற்போதைய நெருக்கடி நிலைக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் பங்கேற்புடன் அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைக்க நிறைவேற்று ஜனாதிபதி என்ற வகையில் கொள்கை ரீதியில் தாம் இணங்குவதாக ஜனாதிபதி கடந்த தினம் அறியப்படுத்தியிருந்தார். இதற்கமைய அரசாங்க மற்றும் சுயாதீன அணிகளின் கட்சி தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முதலாம் கட்டம் இன்று இடம்பெறும் என தெரிவித்திருந்தார். தற்போதைய பிரதமரும் அமைச்சரவையும் பதவி விலகியதன் பின்னர் அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைக்க ஜனாதிபதி இணங்கியுள்ளார். புதிய அரசாங்கத்தின் கட்டமைப்பு, பொறுப்பு வழங்கப்படும் நபர்கள் மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய கால எல்லை என்பன குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளது. இதற்காக 2020 ஆண்டு தேர்தலின் பின்னர் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய மற்றும் தற்போது சுயாதீனமாக செயற்படும் கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். தற்போது நிலவும் எரிபொருள், சமையல் எரிவாயு நெருக்கடி உட்பட பொருளாதார பிரச்சினைகள் குறித்து இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும் விடயம் தொடர்பில் கருத்து முன்வைக்கப்பட்ட போது இந்த கூட்டத்தில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் செலவுகள் மற்றும் தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் அருகிலுள்ள பாடசாலைகளில் கடமையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு ஆசிரியர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா இணக்கம் தெரிவித்துள்ளார். எனினும் இவ்வாறானதொரு தீர்மானத்தை உடனடியாக அமுலாக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பு கிடைக்குமாயின் தரவுகளை மதிப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும் என கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் கடல் பாசி செய்கையை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் இந்திய தனியார் முதலீட்டாளர்களுக்கும் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் இடையில் நடைபெற்றது. மாளிகாவத்தையில் அமைந்துள்ள கடல் தொழில் அமைச்சில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பொருளாதார சவால்களில் இருந்து மீள்வதற்கு அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகளுக்கு இந்தியா பல்வேறு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற வளங்களை இனங்கண்டு நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி விருத்தி செய்வதன் மூலம் நிலையான பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கு இந்திய தனியார் முதலீட்டாளர்கள் முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் மண்டைத்தீவு உட்பட வடக்கு மாகாணத்தில் பொருத்தமான இடங்களை அடையாளம் கண்டு கடல் பாசி செய்கையை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கடல் தொழில் அமைச்சு வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நாடாளுமன்றம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள தற்போதைய கட்டடத்திற்கு கொண்டுவரப்பட்டு இன்றுடன் 40 வருடங்கள் பூர்த்தியடைகின்றன. காலி முகத்திடலில் அமைந்திருந்த நாடாளுமன்ற கட்டிடத்தில் போதிய இடவசதி இன்மையால் அதனை வேறொரு இடத்திற்கு மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதன் பின்னர் கோட்டை பிரதேசத்தில் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டடத்தை அமைப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டது. இதற்கமைய 1979 ஆண்டு ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பிரதேசத்தில் காணப்பட்ட 16 ஏக்கர் பரப்பிலான சிறிய தீவில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கான பணிகள் ஆரம்பமாகின. அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் வழிகாட்டலின் கீழ் ஜெப்ரிபாவா பிரதான கட்டட கலைஞராக தெரிவு செய்யப்பட்டதுடன் புதிய கட்டடத்தை அமைப்பதற்கான பணிகளை ஜப்பானிய நிறுவனம் ஒன்று பொறுப்பேற்றிருந்தது. இலங்கையின் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்ட நாடாளுமன்ற கட்டடத்தின் அனைத்து கட்டடக்கலை நடவடிக்கைகளிலும் தேசியத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இந்த கட்டடத்தின் கட்டுமான பணிகள் 1982 ஆண்டு முடிவடைந்ததுடன் 1982 ஏப்ரல் 29 ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய நாடாளுமன்றம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இதற்கமைய அதுவரை காலி முகத்திடலில் இருந்த நாடாளுமன்றம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை புதிய கட்டடத்திற்கு கொண்டுவரப்பட்டது. புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறந்து வைக்கப்பட்டதுடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை நகரம் இலங்கையின் நிர்வாக தலைநகரமாக மாறியமை விசேட அம்சமாகும். இந்தோனேஷியா நன்கொடையாக வழங்கிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் நேற்று நாட்டை வந்தடைந்தன. சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜாயசுமன கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்று குறித்த பொருட்களை பெற்றுக் கொண்டார். 550 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இந்தோனேஷியாவில் இருந்து இலங்கைக்கு நன்கொடையாக கிடைக்கப்பெற்றுள்ளன.